அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலா அஸ்ரஃபில் முர்சலீன் வமன் தபியஹும் பிஹ்சானின் இலா யௌமித்தீன் அம்மா பஅத். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் மலக்குல் மௌத்தும் சம்பந்தப்பட்ட ஹதீஸ் தொடர்பிலே எடுத்து வைக்கப்படக்கூடிய தவறான வாதங்களை நாம் இப்போது புரிந்து கொள்ள முயற்சி செய்வோம். முதலாவது விஷயம், நாம் எல்லாரும் அறிந்த பொதுவான ஒரு விஷயம், ஒருவருக்கு மரணம் வந்துவிட்டால் ஒரு நிமிடம் முற்படுத்தப்படவும் மாட்டாது, பிற்படுத்தப்பட மாட்டாது. இது எல்லோரும் அறிந்தது. இந்த பொதுவான சட்டத்தை வைத்து இந்த ஹதீஸ் அதற்கு மாற்றமாக இருக்கிறது, எனவே குர்ஆனுக்கு முரணாக இருக்கிறது என்பதனால் இதை நிராகரிக்க வேண்டும் என்கிற கோணத்தில் வாதம் செய்யப்படுகிறது. அன்புள்ள சகோதரர்களே, அந்த குர்ஆனுடைய சட்டம் ஒரு பொதுவான சட்டம். இந்த பொது சட்டத்திலிருந்து நபிமார்கள் விதிவிலக்களிக்கப்பட்டிருக்கிறார்கள். உதாரணமாக அல் குர்ஆனில் ஹுர்ரிமத் அலைக்குமுல் மைத்தா, உங்களுக்கு இறந்தவைகள் ஹராமாக்கப்பட்டுள்ளது என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறார். அல் மைத்தா என்று சொன்னால் இறந்தவைகள் அனைத்தும் ஹராமாக்கப்பட்டிருக்கிறது என்று அதுக்கு நாம் பொருள் செய்யலாம். ஆனால் நாம் நீர்வாழ் உயிரினங்கள் இறந்ததற்கு பிறகும் சாப்பிடுகிறோம். அதை ஹதீஸ் எங்களுக்கு விதிவிலக்காக சொல்லி இருக்கிறது. இறந்தவைகள் இரண்டு எங்களுக்கு ஆகமானது, அதில் ஒன்று நீர்வாழ் உயிரினங்கள், மற்றது வெற்றுக்கிளி என்பது ஹதீஸ்களே வந்திருக்கிறது. இந்த ரெண்டையும் சேர்த்துத்தான் நாங்கள் இந்த மார்க்க சட்டத்தை எடுப்போம். அப்படி இல்லை என்று சொன்னால் மீனையும் உயிரோடு தான் நாங்கள் எடுத்து அறுக்க வேண்டும். அப்படி இல்லை என்று சொன்னால் மீன் சாப்பிடுவது ஹராம் என்று சொல்ல வேண்டும். இதே போல அன்புள்ள சகோதரர்களே, நபிமார்கள் இந்த பொது சட்டத்திலிருந்து விதிவிலக்கு அளிக்கப்பட்டவர்கள். அந்த விதிவிலக்கையும் சேர்த்துத்தான் நாங்கள் நம்பிக்கை கொள்ள வேண்டும். அதற்கான ஆதாரங்களை பாருங்கள். அஹ்மத் இப்னு ஹிப்பான் போன்ற கிரந்தங்களிலேயும் சஹீஹுல் புகாரியிலும் பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஒரு ஹதீஸ். ஆயிஷா ரலியல்லாஹு அவர்கள் சொல்கிறார்கள், குந்து அஸ்மவு அன்னஹு லா யமூத்து நபியுன் ஹத்தா யுஹய்யர பைன துன்யா வல் ஆஹிரா. இன்மைக்கும் மர்மைக்கும் இடையில் மர்மையை ஒரு நபி தேர்ந்தெடுக்காத வரையில் அவர் மரணிக்க மாட்டார் என்று நான் கேட்டுள்ளேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணிக்கிற அந்த சந்தர்ப்பத்திலே தங்களுடைய விரலை மேலே உயர்த்தி மஅல்லதீன அன்னமல்லாஹு அலைஹிம் மினன் நபியீன வஸ்ஸித்தீகீன என்கிற ஆயத்தை ஓதினார்கள். அப்போது நான் நினைத்தேன், ஃபதலன்து அன்னஹு ஹுய்யிர, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணத்தை மர்மையை தேர்ந்தெடுத்து விட்டார்கள் என்று நான் அறிந்து கொண்டேன் என்று கூறுகிறார்கள். நாம் ஏற்கனவே குறிப்பிட்டது போன்று இந்த ஹதீஸ் புகாரி, அஹ்மத் இப்னு ஹிப்பான் போன்ற கிரந்தங்களிலே பதிவு செய்யப்பட்டுள்ளது. இதே போன்று முவத்தாவிலும் மாமின் நபியின் யமூத்து ஹத்தா யுஹய்யர, எந்த ஒரு நபியும் மரணத்தை மர்மையை தேர்ந்தெடுக்காத வரையில் மரணிக்க மாட்டார் என்கிற தகவல் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதே போன்று ஒரு நாள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களுடைய மரண நேரத்திலே சஹாபாக்களை பார்த்து சொல்கிறார், இன்ன அப்தன் உரிலத் அலைஹி துன்யா வஸீனதஹா ஃபக்தாரல் ஆஹிரா. ஒரு ஒரு அடியாருக்கு உலகமும் அதன் அலங்காரமும் காட்டப்பட்டது, அவர் மர்மையை தேர்ந்தெடுத்துக் கொண்டார் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இதை நபி அவர்கள் கூறிய போது அந்த சபையில் இருந்த அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் அழுதார்கள். இளம் சஹாபாக்களுக்கு அபூபக்கர் ரலியல்லாஹுடைய அழுகையினுடைய நோக்கம் என்ன என்று விளங்கவில்லை. ஆனால் அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் இந்த ஹதீஸை புரிந்து கொண்டார்கள். அல்லாஹ் தஆலா நபி அவர்களிடத்திலே இன்மையும் அதன் அலங்காரத்தையும் காட்டினான். நபி அவர்கள் ஆகிராவை மர்மையை தேர்ந்தெடுத்துக் கொண்டார்கள் என்றால் மரணத்தை தேர்ந்தெடுத்து விட்டார்கள் என்பதை அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் புரிந்து கொண்டார். ஆக எல்லாருக்கும் உரிய சட்டம் நபிமாருக்கு இல்லை. இந்த மரண விஷயத்தில் அவர்கள் மரணத்தை தேர்ந்தெடுக்கும் உரிமை கொடுக்கப்பட்டவர்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் நபி என்பதனால் மரணத்தை தேர்ந்தெடுக்கும் உரிமை கொடுக்கப்பட்டவர். எனவே மரணம் வந்தால் ஒரு நிமிடம் முற்படுத்தப்படவும் மாட்டாது, பிற்படுத்தப்படவும் மாட்டார் என்கிற ஹதீஸுக்கு இந்த சம்பவம் முரணானது அல்ல. இரண்டையும் இணைத்துத்தான் நாம் பொருள் எடுக்க வேண்டும் என்கிற அடிப்படையில் இது ஹதீஸுக்கு முரணானதல்ல. அப்படி எடுப்பதாக இருந்தால் மீன் சாப்பிட முடியாது என்றும் இவர்கள் சொல்ல வேண்டும். ஏனென்றால் இறந்தவை அனைத்தும் ஹராம் என்று குர்ஆனிலே அல்லாஹ் தஆலா சொல்லியிருக்கிறார். ஹதீஸ் அதிலே விதிவிலக்களிக்கிறது. நாம் இறந்தவை ஹராம் என்கிற குர்ஆன் வசனமும் மீன் செத்தால் சாப்பிடலாம் என்கிற ஹதீஸும் ஒன்றுக்கொண்டு முரண் என்று எடுத்துக்கொள்ளக்கூடாது. பொதுப்படையாக சொல்லப்பட்ட அந்த சட்டத்தில் விதிவிலக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது என்றுதான் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். இது ஒரு அடிப்படை. அடுத்ததாக கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இந்த ஹதீஸில் ஏற்படக்கூடிய மற்றும் ஒரு சந்தேகம், மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மரணத்தை வெறுத்தார்கள் என்று இந்த ஹதீஸ் சொல்கிறது. மிக சிறந்த ஒரு நபி, மரணத்துக்கு பின்னுள்ள வாழ்க்கையை முன்னிலைப்படுத்தி பேசிய ஒரு நபி, மரணத்துக்கு பின் மர்மையிலே சொர்க்கம் இருக்குது என்று நம்பக்கூடிய ஒரு மனிதர் எப்படி மரணத்தை வெறுப்பார் என்று கேள்வி எழுப்பி மூசா நபியினுடைய ஆளுமையையும் சிதைத்து இந்த ஹதீஸையும் தவறாக புரிந்து கொண்டு மக்கள் மத்தியிலே இந்த வழிகட்ட சிந்தனையை சிலர் விதைத்து வருகிறார்கள். நன்றாக சிந்தித்து பாருங்கள். இந்த சம்பவத்தை ஃபுல்லா பாருங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மரணத்தை வெறுத்திருக்கிறாங்களா, நீண்ட காலம் வாழ தனக்கு அவகாசம் கிடைத்து இல்லை நான் இப்போதே மரணிக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார்கள். ஒரு சம்பவத்தின் முடிவை வைத்துத்தான் தீர்ப்பு சொல்ல வேண்டும். உதாரணமாக அந்த குகையில் சிக்கிய 3 பேரில் ஒருவர் தன்னிடம் கடன் கேட்டு வந்த ஒரு பெண்ணிடத்திலே, உனக்கு நான் கடன் தருகிறேன், ஆனால் என் ஆசைக்கு நீ
இறங்க வேண்டும் என்று சொல்கிறார். இந்த அளவில் பார்த்தால் அவர் மிக மோசமான ஒரு மனிதர். ஆனால் அந்த பெண் இறங்கி கடனையும் பெற்றுவிட்டு அந்த தவறுக்காக தனிமையிலே ஒன்று சேர்ந்ததற்கு பிறகு அவர்கள் 2 பேரும் நெருங்கியதற்கு பிறகு அந்த பெண் இத்தக்கில்லா, நீ அல்லாஹ்வை பயந்து கொள் என்று சொன்னதும் அந்த தவறை செய்யாமல் ஒதுங்கி விடுகிறார். இப்போது அவர் சிறந்த மனிதர். இந்த மனிதரை நாங்க நல்லவர் என்று சொல்லுவோமா, கெட்டவர் என்று சொல்லுவோமா? முடிவை வைத்துத்தான் நாம் தீர்ப்பு சொல்ல வேண்டும். இங்கு மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தனக்கு நீண்ட காலம் வாழ அவகாசம் கிடைப்பதற்கான வாய்ப்பு தரப்பட்டதற்கு பிறகும் நான் இப்போதே மரணிக்க தயார் என்று சொன்னார்கள் என்றால் அவர் மரணத்தை வெறுத்தார் என்று சொல்வது பிழை என்கிறதை நாம் பார்க்கலாம். அவர் விரும்பியது என்ன? மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு போராட்ட களத்தில் வாழ்ந்த ஒரு நபி, அடிமைப்படுத்தப்பட்ட ஒரு சமுதாயத்தின் சுதந்திரத்துக்காக போராடியவர். பலஸ்தீனத்திலிருந்து எகிப்துக்கு யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய காலத்தில் வந்த இஸ்ரவேல் சமுதாயம் மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய காலத்திலே அந்த நாட்டின் அடிமைகளாக மாற்றப்பட்டிருக்கிறார்கள். இந்த மக்களுடைய உரிமைக்காக போராடுகிறார். இந்த மக்களை தங்களுடைய சொந்த தேசத்துக்கு அழைத்து செல்ல வேண்டும் என்பதற்காக போராடுகிறார். அடிமைத்துவத்திலிருந்து விடுதலை செய்வதற்காக போராடுகிறார். அந்த நபியினுடைய லட்சியம் என்னவாக இருந்திருக்கும்? இந்த மக்களை கொண்டு போய் பலஸ்தீனத்தில் சேர்க்க வேண்டும், சுதந்திர தேசத்தில் சேர்க்க வேண்டும், புனித பூமிக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டும், எங்களுடைய தாயக பூமிக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டும். அந்த பணியை முடிக்க வேண்டும் என்பதுதான் அவருடைய ஆசையாக இருந்தது. அதனால் தான் யா அல்லாஹ் அந்த பலஸ்தீன பூமிக்கு ஒரு கல்லறி தூரத்தில் என்னை மரணிக்க செய்ய என்று சொல்கிறார். நான் அந்த பூமிக்குள் போக வேண்டும் என்பது கூட இல்லை, இந்த மக்களை கொண்டு போய் சேர்த்தால் என் வேலை முடியுது. அப்ப அவருடைய சுதந்திர தாகத்தையும் இந்த மக்களுடைய அடிமைத்துவத்திலிருந்து அவங்களை விடுதலை செய்ய வேண்டும் என்பதை தான் இந்த ஹதீஸ் சொல்கிறது. எந்த ஹதீஸை இவர்கள் விமர்சிக்க வந்தாலும் அந்த ஹதீஸில் இருக்கக்கூடிய நல்ல விஷயத்தை எடுத்து விட்டு தூக்கி எறிந்து விட்டு அந்த ஹதீஸை எப்படி தப்பும் தவறுமாக புரிந்து கொள்ள முடியும், அந்த ஹதீஸை எப்படி தப்பும் தவறுமாக புரிய வைக்க முடியும் என்கிற கோணத்திலேயே சிந்திக்கிறார்கள். பானையில் உள்ளதுதான் அகப்பை வரும் என்று சொல்வது போல் இவருடைய சிந்தனை கெட்டு போயிருப்பதனால், அவருடைய சிந்தனை பூராக வழிகேடு சிதைந்து போயிருக்கிற காரணத்தினால் அதைத்தான் மக்களிடத்தில் பகிர்கிற போக்கை நாம் பார்க்கிறோம். ஆக இந்த ஹதீஸ் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மரணத்தை வெறுக்கவில்லை என்பதைத்தான் சொல்கிறது. அவர் சுதந்திர தாகம் கொண்டிருந்தார். அந்த மக்களை கொண்டு போய் உரிய இடத்தில் சேர்த்து அவர் கூட அந்த சுதந்திர பூமியில் வாழ வேண்டும் ஆசைப்படவில்லை. உள்ள நாம் போக தேவையில்லை, ஒரு கல்லறி தூரத்தில் மக்களை கொண்டு போய் சேர்த்துட்டா அப்ப எனக்கு மரணம் வந்தால் நல்லது என்கிறதை சொல்கிறார்கள். இதைத்தான் இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் தலைப்பாகவே போட்டிருக்கிறாங்க. புனித பூமியிலே அல்லது அது போன்ற ஒரு இடத்திலே நான் அடக்கம் செய்யப்பட வேண்டும் என்று ஒரு மனிதர் விரும்புவது. உதாரணமாக ஒரு முஸ்லிம் நான் மதீனாவிலே மரணிக்க வேண்டும், மதீனாவிலே அடக்கம் செய்யப்பட வேண்டும் என்று விரும்புகிறார். இப்படி ஒரு விருப்பத்தை தான் இந்த ஹதீஸ் சொல்கிறது தவிர மரணத்தை வெறுப்பதை பற்றி இந்த ஹதீஸ் சொல்லவில்லை. இவர்கள் இந்த ஹதீஸை இந்த கோணத்தில் விமர்சித்தால் நாம் எத்தகைய குர்ஆனில் வரக்கூடிய சம்பவங்களில் சந்தேகத்தையும் சர்ச்சையும் அது ஏற்படுத்தும் என்பதை நாம் புரிந்து கொள்வதற்காக சுட்டிக்காட்டுகிறேன். அன்புள்ள சகோதரர்களே, ஒரு நபி மரணத்தை வெறுப்பாரா? இந்த கேள்வியை எழுப்பி இந்த ஹதீஸிலே சந்தேகத்தை ஏற்படுத்தினால், குர்ஆனிலே ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் சொர்க்கத்தில் இருக்கிறார்கள். சைத்தான் அவர்களுக்கு தப்பெண்ணத்தை ஏற்படுத்தி தடுக்கப்பட்ட கனியை புசிக்க வைக்கிறான். என்ன சொல்லி புசிக்க வைக்கிறான்? இதை சாப்பிட்டால் நீங்கள் மலக்குகளாக மாறிவிடுவீர்கள், மரணமே இல்லாத வாழ்வு உங்களுக்கு கிடைக்கும் என்று ஆசை காட்டுகிறான். அவர்கள் அந்த ஆசைக்கு அடிமைப்பட்டுத்தான் அந்த கனியை புசிக்கிறார்கள். இப்போது இந்த சம்பவத்தை எடுத்து வைத்து பாருங்கள், ஒரு நபியாக இருந்து மரணத்தை வெறுத்திருக்கிறார், அப்ப அவரை எப்படி நபி என்று ஏற்றுக்கொள்வது? அல்லது ஒரு நபி மரணத்தை வெறுத்தார் என்பதை எப்படி ஏற்றுக்கொள்வது என்று வந்தால் இந்த சம்பவத்தில் சந்தேகம் ஏற்படுமா இல்லையா? சரி, இது கொஞ்சம் உங்களுக்கு தூரம் மாதிரி தெரிகிறதா? மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வாழ்க்கையை எடுத்து பாருங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தற்செயலாக ஒருவருக்கு ஒரு அடி அடித்து அவர் மரணித்து விடுகிறார், அதாவது ஒரு கொலையை செய்து விடுகிறார். இது அல் குர்ஆனில் 28ஆம் அத்தியாயத்தின் 15 தொடக்கம் 21 வரை உள்ள வசனங்களிலே சொல்லப்படுகிறது. இந்த சம்பவம் பரவலாக மக்கள் அறிந்த சம்பவம். இவர் ஒரு நபி ஒரு கொலை செய்து விட்டார். கொலை செய்தால் ஒரு நபி என்ன செய்ய வேண்டும்? அல்லது ஒரு நல்ல மனிதர் என்ன செய்ய வேண்டும்? நான் தவறுதலாக தப்பு செய்து விட்டேன், அதுக்குரிய தன்னையை பற்றி தன்னை பரிசுத்தப்படுத்த வேண்டும். ஆனால் மூசா நபிக்கு சொல்லப்படுகிறது, அரச சபையிலே நீங்கள் செய்த கொலைக்கு பகரமாக உங்களை கொல்வதற்காக தேடுகிறார்கள் என்று சொல்லப்படுகிறது. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஊரை விட்டும் வெருண்டு ஓடுகிறார்கள். ஒரு நபி மரணத்துக்கு பயந்து வெருண்டு ஓடுவாரா? நீதிக்கு பயந்து வெருண்டு ஓடுவாரா? தவறு செய்தால் தவறை ஒப்புக்கொள்ள வேண்டும் அல்லவா? தவறை மறைப்பதற்கு முயற்சி செய்வாரா? தவறை மறைப்பதற்கு முயற்சி செய்தவரை நபியாக ஏற்றுக்கொள்ளலாமா என்கிற கோணத்தில் கேள்வி எழுப்பினால், ஒன்றில் மூசா அலைஹிஸ்ஸலாத்தை நபி இல்லை என்று சொல்ல வேண்டும், அல்லது இந்த சம்பவத்தை குர்ஆன் சொல்லக்கூடிய இந்த சம்பவத்தை பொய்ப்பிக்க வேண்டும். அன்புள்ள சகோதரர்களே, குர்ஆனையும் ஹதீஸையும் இப்படி அதாவது சீரழிந்த சிந்தனையோடு பார்ப்பது அல்ல மார்க்கத்தினுடைய வழிமுறை என்பதை சொல்வதற்காக இந்த உதாரணத்தை கூறினேன். மற்றும் சில செய்திகளை இதனோடு தொடர்பாக நோக்குவோம். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.
அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்புள்ள சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வுடைய அருளால் தாருசுன்னா பதிப்பகம் ஆரம்பித்து ஒரு வருடம் பூர்த்தியாகியுள்ளது. இந்த ஒரு வருட காலத்துக்குள் அல்லாஹ்வுடைய அருளால் 7 நூல்கள் வெளியிடப்பட்டுள்ளன. நபித்தோழர்களின் தியாக வரலாறு. இந்த நூல் 30 சஹாபாக்களுடைய வாழ்க்கை வரலாற்றை சுருக்கமாக சொல்லக்கூடிய நூலாகும். இஸ்லாமிய அகீதா ஒரு விளக்கம். இந்த நூல் அகீதா தொடர்பான 12 தலைப்புகளை ஆதாரங்களோடு விரிவாக பேசுகின்றது. அல் குர்ஆன் கூறும் உண்மை கதைகள். இந்த நூல் அல் குர்ஆனில் இடம்பெற்றிருக்கக்கூடிய 40 சம்பவங்களை கதை வடிவில் உள்ளடக்கி இருக்கிறது. சிறுவர்களுக்கு ஏற்ற விதத்தில் இது வடிவமைக்கப்பட்டுள்ளது. சஹீஹுல் புகாரி கிரந்தத்துக்கு எதிரான நவீன குற்றச்சாட்டுகளும் பதில்களும் என்கிற இந்த நூல் அரபியில் எழுதப்பட்ட நூலின் மொழிபெயர்ப்பாகும். இது சஹீஹுல் புகாரி கிரந்தத்துக்கு எதிராக சொல்லப்படக்கூடிய குற்றச்சாட்டுகளுக்கான விரிவான விளக்கங்களை உள்ளடக்கியுள்ளது. இஸ்லாமிய ஃபிக்ஹ் சட்டங்கள் சுத்தம் என்கிற இந்த நூல் ஃபிக்ஹ் தொடர்பான அடிப்படையான அம்சங்களையும் தஹாரா, கிதாபு தஹாரா என்று சொல்லக்கூடிய ஒழுவை முறிப்பது, ஒழுவுடைய சுன்னத்துக்கள், ஒழுவினுடைய கடமைகள், கடமையான குளிப்பு, மாதத்தீட்டு, பிரசவத்தீட்டு, உதிரப்போக்கூடிய பெண்களுக்கான சட்டத்திட்டங்கள், தயமும் செய்வது, காலுறையில் மசுகு செய்வது போன்ற அன்றாட வாழ்வில் இபாதத்துக்களோடு சம்பந்தப்பட்ட எங்களுக்கு தேவையான சட்டத்திட்டங்களை உள்ளடக்கிய ஒரு நூலாகும். நேசம் கொள்ளலும் விலகி இருத்தலும், கரைந்து விடாமல் கலந்து வாழ்வோம். இந்நூல் நாம் யாரை நேசிக்க வேண்டும், யாரை விட்டும் விலகி இருக்க வேண்டும், பிற மத மக்களோடு வாழ்கிற போது எங்களுடைய வாழ்க்கை வழிமுறைகள் எந்த வரையறைகளுக்குள் இருக்க வேண்டும் என்கிற விவரங்களை தெளிவுபடுத்துகின்றது. அல் குர்ஆன் கூறும் உண்மை கதைகள் என்கிற நூலின் ஆங்கில வடிவம் இந்நூலாகும். இந்த 7 நூல்களையும் 3500 ரூபாய் பணம் அனுப்புவதன் மூலமாக நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். தனித்தனியாக ஒவ்வொரு நூலையும் நீங்கள் பெறுவதாக இருந்தாலும் தபான் மூலமாக பெற்றுக்கொள்ளலாம். நீங்கள் கீழே வரக்கூடிய 3 வங்கி கணக்குகளில் ஏதாவது ஒன்றிற்கு பணத்தை அனுப்பி அதன் ரசீட்டையும் உங்களுக்கு புத்தகத்தை அனுப்ப வேண்டிய முகவரியையும் தந்தால் நாம் இலவசமாக தபால் மூலமாக உங்களுக்கு அதனை அனுப்பி வைப்போம். இந்த எழுத்து பணிக்கும் இந்த நூல் வெளியீட்டு பணிக்கும் உங்களுடைய ஒத்துழைப்பை நாடியவனாக நிறைவு செய்கிறேன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.